ஃபர்ஸ்ட் ப்ரௌனி செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரௌனிக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டெய்னரில் 120 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கணும். 120 கிராம் இல்லாட்டி ஹாஃப் கப் வந்து பட்டர் எடுத்துக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில், எனி அன்ஃப்ளேவர்ட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன். ஓகேவா? 1 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில். சுகர் 200 கிராம்ஸ் இருக்கும். சுகர் 1 கப் போடணும். இது ஹாஃப் கப்பில் சுகர் 1 கப். சுகர் ஆக்சுவலாக 1 கப் போடணும். இது ஹாஃப் கப் நான் எடுத்துருக்கிறதுனால 2 வாட்டி போட்டிருக்கேன். 2 வாட்டி மெஷர் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது சுகர், பட்டர் அண்ட் ஆயிலை வந்து பீட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம முட்டை ஆட் பண்ணி திரும்பி பீட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ வந்து நம்பர்ஸ் ஆஃப் லார்ஜ் எக்ஸ், நல்ல பெரிய முட்டையாக பார்த்து 2 முட்டை எடுத்துக்கோங்க. Two numbers of eggs எடுத்துக்கிட்டோம். and 1 teaspoon vanilla essence. 1 teaspoon vanilla essence ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம இதை வந்து திரும்பி வந்து இப்போ நான் வந்து பீட் பண்ண போகிறேன். up to 5 to 6 minutes வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா 5 minutes பீட் பண்ணதுக்கப்புறம் 5 to 6 minutes பீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இப்படி நல்லா மெல்ட் ஆகி எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் நல்லா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பவுடர்லாம் ஃப்ளார். இதுக்கு என்ன ஃப்ளார், நீங்கள் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளாராக ஆட் பண்ணிக்கலாம். ராகி அது மாதிரி நீங்கள் வீட் பவுடர் வீட்டு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஹாஃப் கப் சாக்கோ பவுடர், இதில் வந்து நம்ம வந்து ஹாஃப் கப் ராகி ஃப்ளார் சேர்க்குறோம். நீங்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆர் வீட் ஃப்ளார் எது வேணால் சேர்த்துக்கலாம். இஷ்டம்னா ஹாஃப் கப் ராகி ஃப்ளார், ஹாஃப் கப் மெஷர் பண்ணி கொக்கோ பவுடர் வச்சுருக்கேன், அது ஹாஃப் கப். அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக சால்ட் பண்ணி போட்டு அப்படியே சீல் வச்சதுக்கப்புறமா இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து சாக்லேட்ஸ், டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், வாட் எவர் சாக்லேட் உங்களுக்கு அது எதுவுமே கிடைக்கலன்னா டைரி மில்க் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சாக்லேட்ஸ் எடுத்து இதில் ஒரு 100 கிராம்ஸ் இருக்கிற மாதிரி போட்டு நீங்கள் வந்து நல்லா அதே மாதிரி மிக்ஸ் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் மாதிரி எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். 180 degree Celsius 10 minutes ப்ரீஹீட்டிங். இந்த பட்டர் பேப்பர் நிறைய இருக்கிறதுனால நான் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு இது சைஸ் கொஞ்சம் இந்த பேனோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு இருக்குதுன்னா நான் 3-5 பேப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் லைட்டாக பட்டரை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும்
எல்லா சைடும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் இது பண்ணுறோம். ஸ்ப்ரெட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் மேலே வேணும்னா உங்களுக்கு சாக்லேட் சிப்ஸ் ஏதாவது வேணால் போட்டுக்கலாம். நாங்கள் குழந்தைங்க நிறைய இருக்கலாம், கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் போட போகிறோம். சாக்லேட் சிப்ஸ் வந்து பசங்களுக்கு நிறைய இது பேட்டர் ரெடி. ப்ரீஹீட் ஓவன் ப்ரீஹீட் ஆனோன்னா நம்ம உள்ளார எடுத்து வைக்கிறோம். ப்ரீஹீட் பண்ண ஓவனில் உள்ளார வச்சு எடுக்க போகிறோம். 20 to 25 minutes பேக் பண்ணி எடுக்க போகிறோம். 25 minutes டைம் செட் பண்ணியிருக்கேன். 180 டிகிரி செல்சியஸில் 20 to 25 minutes செட் பண்ணி எடுக்க போகிறோம். 25 minutes 180 டிகிரியில் இருக்குது. ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து எடுக்கிறோம். ஃபுல்லாக இதாகிடுச்சு. மட்டும்தான் தெரியுது, பவுடர்லாம் எதுவும் இல்லை. ஸோ இது வந்து வெந்துருச்சு. ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டு கட் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை ஹீட்டாக நீங்கள் ஐஸ்கிரீமோட கூட சாப்பிட்லாம். சூப்பராக சாஃப்டாக வெஜ்ஜி ரெடி, ப்ரௌனி ரெடி.